திடீர் லாபம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திடீர் லாபம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மிதுன ராசினருக்கு இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையில் இருக்கும். ஹெல்த் எல்லாமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஹெல்த் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதெல்லாம், பெரிய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிதுன ராசினர் உங்களுக்கு என்ன இந்த ஒரு மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுவிதமான ஒரு மருத்துவரை அல்லது மருத்துவத்தை நாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளினால் ஒரு நன்மை அப்படின்னு, குழந்தைகள்னால்னா படிக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும் கிடையாது. நம்ம வயதான குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மறைமுக எதிரிகள் தலை தூக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசியினருக்கு இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. முருக வழிபாடு, குறிப்பாக முருகனுடைய அந்த கந்த சஷ்டி கவசம் ஆகட்டும் அல்லது சத்ரு சம்ஹார திருசதி எங்கேயாவது நடந்தால் அங்கே போய் கலந்துக்கிறது அப்படின்றது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும். நமசிவாய. மிதுன ராசிக்கான மே மாத பலன்கள். திடீர் லாபம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த திடீர் லாபம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மிதுன ராசினருக்கு இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையில் இருக்கும். திடீர் லாபம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தோட முதல் பகுதியில் பர்டிகுலராக பார்த்தோம்னா அதிக செல்வ வளம் அப்படின்ற மாதிரியான விஷயம், நம்ம வந்து தொட்டுறது துளங்குறது அப்படின்ற மாதிரி. இப்போ கெரியர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எப்படி செல்வ வளம் வரும், நமக்கு மாதம் வர சேலரி தானே நினைக்கக்கூடும் பல பேர். இந்த ஒரு ஃபஸ்ட்டு 15 டேஸில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து திரும்பவும் பன்மடங்காக பெருகி வரக்கூடிய நாட்கள்லேயே வரும். அப்படி தான் வந்து ஒவ்வொரு கிரக நிலைகள் வேலை செய்யும்போது நாம் செய்யக்கூடிய ஒரு சில செயல்களுக்கு உண்டான பலன் அன்னன்னைக்கே கிடைக்கலனாலும் அதற்குண்டான பலன் கண்டிப்பான முறையிலே வரக்கூடிய நாட்கள்லேயே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது நல்ல விஷயத்துக்கும் சரி, கெட்ட விஷயத்துக்கும் சரி. நமக்கு தான் இப்போ நேரம் நல்லா இருக்கேன்னு சில விஷயங்கள், வேண்டாத விஷயங்களை செய்து விட்டுட்டு அப்படி விட்டுட்டோம்னா திரும்ப டைம் சரியில்லாத போது அதுக்குண்டான அந்த கர்மா அப்படின்னு அந்த பூமராங் சொல்லுவாங்கல்ல, அந்த விஷயம் திரும்பி நமக்கு கண்டிப்பான முறையில் வந்து சேரும். அதனால் மிதுன ராசினர் தைரியமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு 15 டேஸில் நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு எல்லாமே இரட்டிப்பு பலன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஹெல்த் எல்லாமே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஹெல்த் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதெல்லாம், பெரிய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிதுன ராசினர் உங்களுக்கு என்ன இந்த ஒரு மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுவிதமான ஒரு மருத்துவரை அல்லது மருத்துவத்தை நாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பான முறையில் இவங்க மூலமாக நமக்கு சரியாயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை வரும்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரியான ஒரு மருத்துவத்தை நீங்கள் வந்து நாடுவீர்கள். இந்த ஒரு மாதத்தில் கரெக்டான ஒரு மருத்துவத்தை நாடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளினால் ஒரு நன்மை அப்படின்னு, குழந்தைகள்னால்னா படிக்கக்கூடிய சின்ன குழந்தைங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும் கிடையாது. நம்ம வயதான குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதாவது ஒரு 40, 50 வயசு, 30 வயசு, 20 வயசாக இருந்தாலும் சரி, அவர்களால் உங்களுக்கு வந்து பலன் அப்படின்ற மாதிரியான விஷயம். என்ன பலன்? பொதுவாக பெற்றோருக்கு குழந்தைகள்னால் பலன் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக மன நிம்மதி தானே. அந்த மன நிம்மதி, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயம். இன்கேஸ் வந்து பார்த்தோம்னா பண ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையை வந்து அவங்க மூலமாக சார்ட் அவுட் ஆகிறது எல்லாமே இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையிலே மிதுன ராசியினருக்கு இருக்கும். மற்றபடி செல்வ வளம் அப்படின்றதுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு உண்டான பலன் அதிகமாகவே கிடைக்கும். அதே நேரத்திலே நம்ம அதிகமாக ஒரு இடத்துல போடுறோம் அல்லது நமக்கு வந்து அதிகமாக நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்குதுன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி எந்த ஒரு இடத்துல போனாலும் என்ன ஆகும்? அடுத்தவன் பார்த்துட்டு பொறாமப்படுவான், அல்ல அடுத்தவன் பார்த்துட்டு அதனால் வந்து நமக்கு எதிரியாக மாறுவான் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா? மறைமுக எதிரிகள் தலை தூக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுன ராசியினருக்கு இந்த ஒரு மாதம் கண்டிப்பான முறையில் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கவனம் தேவை. மறைமுக எதிரிகள் அதிகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனாலே மிதுன ராசியினர் இந்த ஒரு மாதத்திலே முருக வழிபாடு, குறிப்பாக முருகனுடைய அந்த கந்த சஷ்டி கவசம் ஆகட்டும் அல்லது சத்ரு சம்ஹார திருசதி எங்கேயாவது நடந்தால் அங்கே போய் கலந்துக்கிறது அப்படின்றது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரும். இல்லைன்னா அவர்களுடைய கண் பார்வையினாலோ அல்லது அவர்களுடைய மறைமுக ஒரு சில செயல்களினாலோ உங்களுக்கு இந்த ஒரு மாதம் வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே வேறு விதமான ஒரு கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறிகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் மிதுன ராசினர் இந்த எனிமிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்திலே பித்ருக்களுடைய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மிதுன ராசினருக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதை இன்னும் மென்மேலும் அந்த பிளெஸிங்ஸ் நமக்கு அதிகமாக நமக்கு ஏதாவது இந்த மாதிரி வேண்டாத கெட்ட விஷயங்கள் ஏதாவது வந்ததுனாலுமே அந்த கெட்ட விஷயங்கள்லாம் காணாமல் போயிடும். அப்படி அதிகப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அமாவாசையில் தர்ப்பணம் பண்ணுறது, திதி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். அதே போல் வந்து பார்த்தோம்னா முதியோர்களுக்கு வந்து நம்ம ஏதாவது உணவு வாங்கி கொடுக்கறது அப்படின்றது, முதியோர் இல்லத்திலே இருக்கக்கூடிய முதியோர்களிடத்தில் போயிட்டு அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது,
அவங்ககிட்ட அவங்களுடைய மனம் சந்தோஷப்படும்படி ஏதாவது சில விஷயங்கள் பேசுவது, கை கால்களை அமர்த்தி விடுவது எல்லாமே கூட ஒண்டர்ஃபுல்லான ஒரு பரிகார முறை. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக இருந்ததுன்னா கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிக்கே அந்த மாதிரியான விஷயம் செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்ன முடியுமோ அந்த மாதிரியான விஷயத்திலே கண்டிப்பாக முன்னெடுத்து செய்து வாருங்கள். இந்த மாதம் முழுவதும் வெற்றியான மாதமாகவே இருக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். நம சிவாய.